அவில ஓவர் திங்கர்ன்னு சொல்லாதீங்கோ. அவிலுக்கு நீங்கள் கிளாரிட்டி கொடுக்கலின்னு ஒத்துக்குங்கோ. நீங்கள் வாட்டுக்கு இதுதான் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அவி எதுக்கு உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க. இந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு வேண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறது வீக்னஸ் அல்லோ, அது எமோஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படின்னா உங்கள் ஃபீலிங்ஸை மேனேஜ் பண்ணுறதல்லோ, அவில கன்ஃபியூஷனில் விடாமல் இருக்கிறது, பொழுதுனிக்கு அமைதி காக்கிறது, மிக்சட் சிக்னல்ஸ் கொடுக்கறது, அரைவாசி சொல்லிட்டு மிச்சத்தை சாமி குட்டுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது. ஏன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கெல்லாம் அவி உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாமி நீங்கள் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், உட்காந்து உங்களையவே நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தெரிய வேண்டாம். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அதை உன்னை பற்றி ஒன்றும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்கிறது. இல்லைன்னா நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன், உன்ற மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்படி ஏதோ ஒரு தகவல் சொல்லி தொலைங்க. கிளாரிட்டி கொடுக்குறதுன்னா அவ்வளோ பெரிய க்ரூயல்ட்டி கிடையாது. நீங்கள் கூடவே இருந்துகிட்டே இருக்கிறது மட்டும் பாசமல்லோ. அவில கன்ஃபியூஷனில் வச்சுக்காம இதுதான் அவி இடம் அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்கிறதுமே ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் தான். ஹலோ.